ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. கருவுரு கொண்டதற்கும் நன்றி, கலியுக அவதாரமானாய் நன்றி, கண் கண்ட தெய்வமானாய் நன்றி, கண்ணில் வைத்தே காப்பதற்கும் நன்றி, கருத்திலே நுழைந்ததற்கும் நன்றி, கருவறையில் அனுமதித்ததற்கும் நன்றி, கற்றோர் வியந்த அற்புதமே நன்றி, காலமெல்லாம் தொழ உன் பொற்பதமே நன்றி, கற்பனை கெட்டா கருணையே நன்றி, கடவுளென உன்னை கண்டோம் கொண்டோம் நன்றி நன்றி நன்றி. நமது மேல்மருவத்தூர் அருட்பெரும் தெய்வம் பங்காரம்மா அவர்களின் தன்மலர் திருவடிகளை வணங்கி இன்றைய மகளிர் சேனலின் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நமது இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டையிலிருந்து சக்தி திருமதி கோமதி அவர்கள் பங்காரம்மாவால் தாங்கள் அடைந்த அற்புத அனுபவங்களை நம்மிடையே பகிர வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவாழ்க, குருவே துணை. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. என் பேரு கோமதி சக்தி. நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டம். இப்போ திருமணமாகி நான் இருக்கிற ஊரு பட்டுக்கோட்டை. நான் வந்து 10 வயசுல இருந்தே அம்மா கிட்ட வந்தாச்சு சக்தி. அப்போ வந்து பாளையங்கோட்டை வார வழிபாட்டு மன்றத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் நடக்கிற வார வழிபாட்டுல தவறாம கலந்துக்கிற பழக்கம் உண்டு. சின்ன வயசுல இருந்தே அம்மாட்ட என்னோட வேண்டுதல், முக்கியமான வேண்டுதல் என்னன்னு பார்த்தா, அம்மா நீ வந்து எப்பயுமே என் கூடவே இருக்கணும், நீ இருக்க அப்படிங்கிறத நீ எனக்கு உணர்த்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான வேண்டுதலா இருக்கும். அது மாதிரியே அம்மாவும் வந்து வாழ்க்கையில பல இக்கட்டான தருணங்கள்லயும் சரி, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி, அம்மா என் கூடவே இருந்து என்னைய வழி நடத்திருக்காங்க. உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தியும் இருக்காங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களை நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன் சக்தி. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க வீட்டுல சொந்த மாமா பையனை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு 21 வயசுல அம்மா அருளால அஞ்சல் துறையில வந்து பணி கிடைச்சு, நான் பட்டுக்கோட்டை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங். நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க ஆபீஸ்லயே வந்து எங்க கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து எங்க அப்பாவுக்கு இந்த அலையன்ஸ் சம்பந்தமா எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்க வீட்டுல வந்து ஆல்ரெடி சொந்தத்துல பண்றதா ஒரு முடிவுல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா வந்து என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப, நான் சொன்னேன் எதா இருந்தாலும் அம்மாட்ட பாத பூஜை பண்ணி அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யலாம்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மாதிரி போய் மருவத்தூர்ல போய் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி கேட்டோம். அப்போ அப்பா சொன்னாங்க, அம்மா மகளுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொந்தத்திலேயே பையன் இருக்காமா, உன் அருளும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டாங்க. கேட்டோடனே நான் எனக்கு என்னன்னே தெரியல, என்ன அறியாம நான் என்ன சொல்லிட்டேன்னா, அம்மா வெளியில இருந்தும் வருதுமா அப்படின்னு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். சொன்னோடனே அம்மா வந்துட்டு எங்க அப்பா பத்தி, இந்த பாரு நீ சொந்தத்துல இருக்கேன்னு சொல்ற, அது குறுக்க வந்து வெளியில இருந்து அலைன்ஸ் வருதுன்னு அது சொல்லுது, அது மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்துட்டு அப்பா வந்து என்னோட விருப்பப்படியே இங்க பட்டுக்கோட்டையில என்னோட ஒர்க் பண்ற அந்த அலைன்ஸே பேசி முடிச்சிட்டாங்க. இது வந்து என்னன்னா சக்தி, அந்த ஒரு செகண்ட் வந்து அம்மா சொன்ன அந்த வாக்கு, என்னோட கருத்தை கேட்டு என் திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு அம்மா சொன்ன அந்த வாக்கு வந்து என்னோட வாழ்க்கையவே வந்து அது நிர்ணயிச்ச ஒரு வாக்கு. இது வந்து அம்மா அமைச்சு கொடுத்த அந்த திருமண வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப 100% திருப்தியான ஒரு வாழ்க்கை. அப்படி இந்த நான் என்னோட குடும்பத்துல மாமனார் மாமியார் ஆகட்டும், கொழுந்தனார் நாத்தனார் எல்லாருமே அவ்வளோ ஒரு நல்ல பண்பானவங்க. ரொம்ப நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை அம்மாவோட அருளாலதான் எனக்கு கிடைச்சிது. அம்மாவுக்கு ரொம்ப கோடான கொடி நன்றி. இதுக்கிடையில எனக்கு என்னன்னா, எங்க மாமா பையன் அவங்களும் வந்து அம்மாவை கும்பிடுற குடும்பம் தான். எனக்கு அவங்க மனசை வந்து நம்ம எதுவும் புண்படுத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதையும் அம்மாட்ட தான் வேண்டிட்டே இருந்த, அம்மா நான் தெரியாம அவங்க மனசை எதுவும் புண்படுத்திருந்தா என்னைய மன்னிச்சிருமா அப்படி சொல்லி அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அம்மாட்ட வேண்டிட்டே இருந்தேன். அதையும் அம்மா நிறைவேற்றி வச்சாங்க. என்னோட தங்கச்சியே வந்து மாமா பையனுக்கு பேசி முடிச்சு
அவங்களும் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஆஹ் இதுக்கு இடையில என்ன சக்தி, எனக்கு திருமணம் நிச்சயம் முடிஞ்சு திருமணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப நான் அம்மாட்ட வந்து என்ன வேண்டேன்னா, அம்மா வந்து நான் குடும்பத்தோட நான் உன்னைய கும்பிடணும் அப்படின்னு நான் அம்மாட்ட வேண்டுதல் வச்சேன் பாத பூஜையில. அப்ப அம்மா சொன்னாங்க, நீ மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒரு குருவே வந்து எனக்கு மந்திரோபதேசம் பண்ண மாதிரி நீ மூல மந்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற சக்தி அப்ப அந்த அறிவு எனக்கு அந்த டயத்துல எனக்கு இல்லை. அது என்னோட கர்ம வினையா அந்த வயசுல அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை மறந்தே போயிட்டேன் அம்மா சொன்ன அந்த வார்த்தைய. ஆனா அம்மா வந்து அதை எனக்கு பின்னால வந்து அதை எனக்கு உணர்த்தி என்னைய மூலமந்திரம் சொல்ல வச்சு என்னைய குடும்பத்தோட அம்மாவை கும்பிடவும் வச்சாங்க. அது எப்படின்னா சக்தி, நான் வந்து திருமணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்காக இங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்து டெலிவரி முடிஞ்சு ஒரு 2 மாசத்துல எனக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து வீக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகி ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளான மாதிரி ஆயிட்டேன். அப்போ டாக்டர்ஸ் போனப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது போஸ்ட் டெலிவரியில வர இஷ்யூ தான், வீக்கா இருக்கனால இப்படி இருக்கீங்கன்னாங்க. ஆனா என்னால பிரச்சனை தாங்க முடியல, சைக்கியாட்ரிஸ்ட போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாயிட்டேன். அப்போ என் தங்கச்சி வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி அம்மா சொன்னா இதெல்லாம் உன்னைய மூலமந்திரம் சொல்லிட்டே இருக்க சொல்லி நீ வந்து மூலமந்திரம் சொல்ல ஆரம்பி அப்படின்னு சொன்னா. அப்பதான் எனக்கு ஞாபகமே வருது, ஐயோ அம்மா சொன்னதை நம்ம எப்படி மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல இருந்து நான் வந்து மூல மந்திரத்தை விடாம சொல்ல ஆரம்பிச்சேன் சக்தி. காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் என்னால எவ்வளவு முடியுமோ அம்மாவோட திருவடியை நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். பல் விளக்கும் போது சரி, குளிக்கும் போது சரி, சாப்பிடும் போது சரி, என்ன வேலை செஞ்சாலும் மூலமந்திரம் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அம்மா திருவடியை நினைச்சிட்டு. அப்போ அந்த மன அழுத்த இதுல இருந்து அம்மா என்னைய விடுவிச்சு நல்ல ஒரு உடல்நிலையும் மனநிலையும் எனக்கு அம்மா கொடுத்தாங்க. அது முடிஞ்சு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் குழந்தைய தூக்கிட்டு இங்க பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டேன். பட்டுக்கோட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அம்மா வந்து பட்டுக்கோட்டைக்கு அப்ப ஆன்மீக பயணம் வந்திருந்தாங்க. அது 2001ன்னு நினைக்கிறேன். அப்போ அம்மா ஆன்மீக பயணம் வந்திருந்தாங்க. எனக்கு குடும்பத்தோட அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ குடும்பத்துல ஏதாவது கேட்டா சம்மதிப்பாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஒரு கலக்கமா இருந்தது. ஏன்னா எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்காரர்களும் வந்து அம்மாவை பத்தி அவ்வளவா தெரியாது, ஒரு ஈடுபாடு கிடையாது, அனுபவமும் கிடையாது அம்மா கிட்ட. இருந்தாலும் நான் அம்மாவை தான் வேண்டிக்கிட்டு போய் கேட்டேன், இந்த மாதிரி அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்து பாத பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க உடனே சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்சதும் அதாவது சம்மதிச்சு பாத பூஜையும் பண்ணோம். அதாவது நான் அம்மா கிட்ட வந்து திருமணத்துக்கு முன்னாடி வச்ச வேண்டுதல் வந்து, அம்மா குடும்பத்தோட நான் உன்னைய கும்பிடணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சேன். அம்மா வந்து மூலமந்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். அதை வந்து எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அம்மா வந்து என்னைய மூலமந்திரம் சொல்ல வச்சு அதை குடும்பத்தோட கும்பிடவும் வச்சாங்க அம்மா. அம்மாவோட அருளால எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாருமே அம்மா பாதத்தை தொடுற ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாங்க எனக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி நம்மளோட சின்ன சின்ன வேண்டுதல் ஆகட்டும், பெரிய வேண்டுதல் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம மனசார வேண்டும் போது அம்மா வந்து அதை கட்டாயமா நிறைவேற்றி வைக்கிறாங்க. இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா சக்தி, எனக்கு வந்து இந்த நேசல் பெண்ட் இருக்கு, மூக்கு வந்து அடைச்சிக்கும். நைட்டு சரியா தூங்க முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சர்ஜரி தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணி கேட்டோம். அம்மா சொன்னாங்க, அவசரப்பட்டு சர்ஜரிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மருந்து சொன்னாங்க. அம்மா சொன்ன மருந்தை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது எனக்கு ஓரளவு ரிலீஃப் இருந்துச்சு அந்த பிரச்சனையில இருந்து. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு நான் அதை விட்டுட்டேன், ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன். திரும்ப அந்த பிரச்சனை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த முறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுல கட்டாயம் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப குழப்பமா, அந்த அம்மா வந்து அவசரப்பட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்போ எப்படி பண்றது, அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணி கேட்கணுங்கிறப்ப எங்க வீட்டுல அவங்க சம்மதிக்கல. அதான் அம்மா அவசரப்பட்டு தானே பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அதான் 7-8 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னைய கன்வின்ஸ் பண்ணாங்க.
நானா அம்மா மேலதான் பாரத்தை போட்டு வேண்டிட்டு இருந்தேன். என்னம்மா என்னால பிரச்சனையும் தாங்க முடியல, இப்போ உன்னை வந்து பார்க்கவும் முடியல, என்னம்மா பண்றதுன்னு வேண்டிட்டே இருந்தேன். அதுக்கும் அம்மா ஒரு தீர்வை கொடுத்தாங்க. என்னன்னா, சர்ஜரிக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்கு சர்ஜரிக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டெஸ்ட் ரிசல்ட் பண்ண எனக்கு வந்து நான் செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு. அதனால சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம், பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையே அம்மாவே உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த சர்ஜரி நான் பண்ணிக்கல. அம்மா அருளால அந்த பிரச்சனைகள்ல இருந்து சமாளிக்கிற அளவுல ஓரளவு ரிலீஃபா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சக்தி. அப்புறம் இன்னொரு அனுபவம் என்னன்னா சக்தி, அம்மா வந்து திருநெல்வேலிக்கு ஆன்மீக பயணம் வந்திருந்தாங்க. அப்ப எங்க அப்பா வீட்டுல இருந்து அம்மாவை அழைச்சிருந்தாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால நாங்க எல்லாருமே இங்க இருந்து குடும்பத்தோட போயிருந்தோம் அம்மாவை பாக்குறதுக்கு. அப்போ குடும்பத்தோட போயிருக்கப்ப நாங்க எங்க குடும்பத்தோட ஒரு பாத பூஜை பண்ணோம். அப்ப வந்து அம்மாட்ட வந்து நான் அருளும் ஆசையும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அம்மா வந்து ஒரு ஒரு தாயோட கண்டிப்போட, அதாவது ஒரு தாயிட்ட வந்து ஒரு கண்டிப்போட கலந்த ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அம்மா வந்து என்னைய பார்த்து சொன்னாங்க, என்ன நீ காத்தடிச்சா பறந்துருவா போல இருக்கு, நல்லா சாப்பிட்டு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு நம்ம மேல ஒரு அக்கறை இருந்தா அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளே எனக்கு ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நான் டாக்டர்ஸ்ட போய் காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா சொன்ன அதே தான் டாக்டர் சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப எப்பயுமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கனால உங்களோட குடல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸும் வந்து அம்மா சொன்னதை தான் டாக்டர்ஸ் சொல்றாங்க. அம்மா வந்து அதை முன்கூட்டியே எனக்கு உணர்த்தி வழிகாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அம்மாவோட நம்ம மேல அம்மா வச்சிருக்க அக்கறை நினைக்கும் போது ரொம்பவே அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சக்தி. அப்புறம் இன்னும் என்ன சக்தி, எனக்கு உடல் ரீதியா இன்னும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது எக்ஸிமா அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம். அது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா நான் வந்து அந்த இதுல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. எல்லாருமே வந்து மெடிசன் கொடுப்பாங்க, சரியாகும், பார்த்தா திரும்ப வந்துடும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அம்மாட்ட பாத பூஜை பண்ணி மருந்து கேட்டு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனாலும் சரியாகவும் திரும்ப வரும், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து எனக்கு அம்மா வந்து உணர்த்தினாங்க, இது வந்து உன்னோட கர்ம வினைய வந்து கழிக்கிறதுக்காக வந்த ஒரு வியாதி அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், இதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத அம்மா உணர்த்தினாங்க. அது எப்படின்னா, ஒரு சித்த மருத்துவத்தை காமிக்கும் போது அவரவே சொன்னாரு, அதாவது கர்மம் தீர கவலை தீரும், கவலை தீர நோய் தீரும் அப்படிங்கிறது அவர் அந்த சித்த மருத்துவர் மூலமா எனக்கு அம்மா உணர்த்தினாங்க. உன்னோட கர்மம் எப்ப தீருதோ அப்பதான் அந்த வியாதி தீரும் அப்படிங்கறத அம்மா உணர்த்தினாங்க. அதனால நான் அம்மாட்ட வந்து இது சரியா போகணும்னு கூட நான் வேண்டது இல்லை, இதை தாங்கிக்கிற சக்தியை மட்டும் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அம்மாவும் அதை வந்து எனக்கு மேனேஜ் பண்ற அளவுலதான் எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்படியே இருக்கும்போது இப்ப கடந்த 18/2/2024 அன்னைக்கு நம்ம அம்மா குரு அம்மா பிறந்த நாளுக்காக கோடி அர்ச்சனையும் பஞ்சபூத வழிபாடும் நம்ம சேர்ந்தாப்புல பண்ணோம் இல்லையா. அப்போ நாங்க இங்க பட்டுக்கோட்டையில வந்து நாடியம்மன் கோயில் முன்னாடி அந்த வழிபாடு நாங்க செஞ்சோம். வழிபாடு செய்யற நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல வெயில் அதிகமாயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வெயிலே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்க வீட்டுக்காரர் கூட சொன்னாரு, என்னன்னு உனக்கு டாக்டர்ஸ் வந்து அது வெயிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் நீ வெயில நிக்கிறியே அப்படின்னாங்க. நான் வந்து அம்மா நமக்கு செஞ்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அதனால நான் அதை பொருட்படுத்தவே இல்லை, எதுவும் பேசவும் இல்லை, நல்லபடியா வழிபாடு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா சக்தி, அந்த வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமா அரிப்பு, இல்லைன்னா ரொம்ப அரிப்பு, புண்ணு வரும், அதுல இருந்து ரத்தம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன்லயே இருக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த வழிபாட்டுக்கு அப்புறம் அந்த எல்லாமே கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் டேப்லெட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி இப்ப சுத்தமாவே நிறுத்திட்டேன். அந்த அளவு அம்மா வந்து அம்மாவுக்கு நம்ம செஞ்ச வழிபாட்டுக்கு அப்படி ஒரு பலனை கொடுத்தாங்க அம்மா. எங்க வீட்லயுமே அதை பார்த்து வந்து எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சமே அம்மா கிட்ட ஒரு ஈடுபாடு அதிகமாக ஆரம்பிச்சுது. அப்புறம் சக்தி அதே அந்த குரு போற்றியில வந்து என் பையனுக்கும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவன் என்னோட 2 பசங்க, நான் ஜூம் கோஆர்டினேட்டரா இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில. எனக்கு டெக்னிக் தான் என் 2 பசங்களும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அந்த அன்னைக்கு. ஆனா அந்த ஆண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் இஷ்டமே இல்லாம தான் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அளவுக்கு அம்மா கிட்ட உங்களுக்கு ஈடுபாடு கிடையாது. பட் ஆனா என்னோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, 2 பசங்களும். அப்போ என் பையனோட பர்ஸ் வந்து மறுநாள் காணாம போயிடுச்சு. ஒரு ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக போயிருந்தா பர்ஸ் ஏதோ ஒரு வண்டியில வரும்போது ரோட்ல விழுந்துருச்சு போல இருக்கு. அப்போ நான் அம்மாட்ட என்னம்மா குரு போற்றி முடிச்சுட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வேணேன், இந்த பர்ஸ் கிடைச்சு இப்போ அதன் மூலமா அவனுக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை வரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசார அம்மா கிட்ட வேணேன். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த முத நாள் காலையில விழுகுது, மறுநாள் காலையில ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதாவது அந்த பர்ஸ்ல உள்ள என் பையனோட போட்டோவை பார்த்துட்டு அவர் அந்த என் பையனை தெரிஞ்சவர் கையில அந்த பர்ஸ் கிடைச்சனாலதான் அவரால் கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது. அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட அம்மா பர்ஸ் கண்ணுல காமிச்சு கொண்டு வந்து கொடுக்க வச்சு என் பையனுக்கும் அம்மா மேல ஒரு நம்பிக்கை வர வச்சாங்க. அதுவும் அந்த குரு போற்றி கோவியாச்சனைக்கு அப்புறம் அம்மா நடத்தின ஒரு அற்புதம் தான். இன்னொன்னுமே ஒரு அனுபவம் என் பெரிய பையனுக்கு என்னன்னா, அவன் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஆபீஸ் முடிச்சு ஈவினிங் பைக்ல வந்துட்டு இருந்தான். பைக்ல வரும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து பைக் பின்னாடி வந்து மோதுனா ஒரு கார் வந்து பைக்ல மோதினா என்ன, அந்த பைக்ல உள்ளவங்க அப்படியே தூக்கி அடிச்சு விழுந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கணும். ஆனா அவன் வந்து கீழே விழக்கூட இல்லை, அப்படியே இறங்கி பேலன்ஸ் பண்ண மாதிரி அப்படியே நின்றுட்டான். ஒரு சின்ன அடி கூட படல அவனுக்கு, பைக்குக்கும் ஒரு கீறல் கூட விழல. அப்படி ஒரு ரொம்ப ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து அம்மா தான் கவர்றாங்க. அந்த காருக்கு பார்த்தா அவ்வளோ டேமேஜ், அந்த காரு கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு. அந்த காரை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுல அடிபட்டவங்க ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஆனா அம்மா வந்து என் பையனை ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்து அவனை வந்து காப்பாத்தி கொடுத்தாங்க. அதுக்கும் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்தி, என் சின்ன பையனுக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலில் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு போன் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தது. 100ல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. போன் வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு காலு. அவனோட ஒரு 9 வயசுல அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்புறம் காலில் பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணோம். அப்புறம் பிளேட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அம்மா அருளால சர்ஜரி வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கால் இந்த மாதிரி பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது காலில் அந்த ஒரு கால் வந்து கட்டையாயிடும், சின்னதாயிடும், நடக்கும்போது நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பவும் அம்மா கிட்டதான் வேண்டுதல் வச்சு ரொம்ப மனமுருகி வேண்டிட்டேன், அம்மா நீ தான் அந்த மாதிரி ஒரு குறைபாடுலாம் இல்லாம காப்பாத்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மா ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு அவன் நடக்க ஆரம்பிச்சான். நடந்தா அந்த மாதிரி ஹைட் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லபடியா நடந்தான். நல்லா நடக்கிறான், ஓடுறான், ஃபுட்பால் முதற்கொண்டு விளையாடுறான் அம்மாவோட அருளால. இந்த மாதிரி அம்மாவோட அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சக்தி, நிறைய இருக்கு. இது வந்து என்னோட வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான தருணங்கள்ல, நம்ம உடைஞ்சிருந்த தருணங்கள்ல அம்மா வந்து எனக்கு கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தின சம்பவங்கள். இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அம்மா வந்து கூட இருக்கேன் அப்படிங்கிறதையும் உணர்த்திருக்காங்க. அது எப்படின்னா சக்தி, அதுல 1-2 சொல்லிக்கிறேன். ஒரு தடவை எனக்கு ரொம்ப மனசு ஏதோ ஒரு சஞ்சலமா இருந்தது. அப்போ டேப் ரிகார்டர்ல வந்து அம்மா கேசட் போட்டு அம்மா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என் பையன் கொஞ்சம் சின்ன பையன், அவன் வந்து அந்த கேசட் எடுத்துட்டு அவன் ஒரு கேசட்டை கொடுத்து
இதை போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். அடம் பிடிச்சா சரின்னு நானும் வேற வழி இல்லாம அம்மா கேசட் எடுத்துட்டு அவன் கொடுத்த கேசட்டை வந்து போடுறேன் டைப் ரெக்கார்டர்ல. அப்போ நான் அம்மா வேண்டேன், என்னம்மா பாட்டு கூட என்னால கேட்க முடியல, இந்த இந்த கேசட்லயும் உன் பாட்டு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அறியாம ஒரு தாட் வருது. இதுலயும் உன் பாட்டே பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே அந்த கேசட் போட்டு பிளே பட்டன் அமுக்குறேன். நான் என்ன பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அம்மா பாட்டு, அதே பாட்டு அந்த அந்த கேசட்லயும் பாடுது. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. அம்மா வந்து நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே உணர்த்தினாங்க. அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு சம்பவம் இருக்கு சக்தி. இப்ப ரீசெண்டா வந்து எனக்கு ஆபீஸ்ல ஒரு ஒரு பிரச்சனை. அதாவது என் மேல வந்து ஒரு பொய்யான புகார் எழுதி ஒரு மொட்டை பெட்டிஷன் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க. அது வந்து ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. அது யாரு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால வந்து யூகிக்க முடிஞ்சுது. இப்படி நம்மளோட பழகிட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அம்மா அதுதான் மூலம் தானே சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன். இதுக்கிடையில இந்த 7/4/2024 வந்து மழை வேண்டி பஞ்சபூத வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் அறிவிப்பு வந்திருந்தது. அதை வச்சு நம்ம எங்களுக்கு சக சக்தி ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சனிக்கிழமை ஃபோன் பண்ணாங்க. நம்ம நாளைக்கு வந்து ஈவினிங்ல செய்யலாம் சக்தி, இது ஒரு 4 மணி 5 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி சக்தி நம்ம சண்டே ஈவினிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் அவங்ககிட்ட இந்த என்னோட ஆஃபீஸ் பிரச்சனையை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்க பஞ்சபூத வழிபாடு தொடர்ந்து தினம்படியுமே வீட்டுல செஞ்சுட்டே வாங்க. அம்மா வந்து இது எல்லாத்தையுமே அந்த தப்பு பண்ணவங்களே உங்ககிட்ட தானா மனம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மழை வேண்டி பஞ்சபூத வழிபாடு நல்லா சிறப்பா பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு திங்கட்கிழமை ஆஃபீஸ் போனேன். மனசுல ஒரு கஷ்டத்தோடைய தான் போனேன். அம்மாட்ட தான் மூலமந்திரம் சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன், என்னை எப்படியாவது இந்த மன சஞ்சலத்துல இருந்து இது பண்ணி விடுதலை பண்ணி கொடுமா அப்படின்னு வேண்டிகிட்டே தான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் கால் பேச வேண்டி இருந்துச்சு. மொபைல்ல ஃபோன் பண்ணிட்டு கால் கட் பண்றதுக்காக அப்படி மொபைல் எடுத்து பார்த்து ஸ்கிரீன் பாக்குறேன். அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா கருவற அம்மாவோட படம் அப்படியே வந்து நிக்கிது. அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா கருவற அம்மா, குரு அம்மா, சுயம். அது பார்த்த உடனே அம்மா வந்து நான் உன் கூட இருக்கேன், நீ ஏன் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அம்மா ஸ்கிரீன் முழுக்க அம்மா படம் வந்து நிக்குது. அப்படியே மனசுல உள்ள எல்லா கவலைகளும் மறைஞ்சிச்சு. நீ கூட இருக்க, எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மனசுல ஒரு தெளிவு. இது முடிஞ்சு ஒரு அடுத்த 5 நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தா யார வந்து என் மேல எழுதி போட்டிருப்பாங்கன்னு நான் நினைச்சனும் அவங்களே வந்து என்கிட்ட வாலண்டியரா வந்து பேசுறாங்க. பேசி தவற உணர்ந்து என்கிட்ட சாரி கேட்டுட்டு போனாங்க. இது வந்து அம்மா தான் அவங்க மனசை மாத்தி இந்த மாதிரி கொண்டு வந்து, அதாவது ஒரு சின்ன நம்மளோட வேண்டுதலையும் அம்மா வந்து நமக்கு நிறைவேற்றி அப்பப்ப உடனே நிறைவேற்றி நம்ம கூடவே இருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்திட்டே இருந்தாங்க. அந்த பஞ்சபூத மழை வேண்டி நடந்த பஞ்சபூத வழிபாட்டுல அடுத்த ஒரு 4 நாள் 5 நாள் பட்டுக்கோட்டையில மழையும் பெய்ய வச்சாங்க அம்மா. அடுத்த அந்த வெள்ளிக்கிழமையும் மழை பெஞ்சது, மறுநாள் சனிக்கிழமையும் நல்ல மழை, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நல்ல மழை கொடுத்தாங்க பட்டுக்கோட்டையில. இது மாதிரி சொல்லிட்டே போலாம் சக்தி நிறைய. இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த குரு போற்றி கோடி அர்ச்சனைக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வு. ஃபர்ஸ்ட் இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்காக இப்ப 19/2/2023 அப்போ வந்து குரு போற்றி கோடி அர்ச்சனை நம்ம பண்ணோம். இங்க பட்டுக்கோட்டையிலயும் நாங்க பண்ணோம். அதுக்கு முன்னால என்னன்னா சக்தி, இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தா பட்டுக்கோட்டை மன்றத்துல கொஞ்சம் வழிபாடுகள் வந்து குறிப்பிட்ட கிழமைகள்ல நடக்கிறது இல்லாம அதாவது இப்ப கட்டளைதாரர்கள் வந்து என்னைக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. சக்திகளோட வருகையும் ரொம்ப கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப குறைவா தான் இருந்தது. அது வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாவே இருந்தது. இப்ப இந்த 19/2/2023 நம்ம முதல்ல குரு போற்றி கோடி அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நமக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து நம்ம தொடர்ந்து இந்த குரு போற்றி படிக்கலாம். 9 முறையோ 18 முறையோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல நமக்கு
அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. நாங்க அதை ஃபாலோ பண்ணி இங்க பட்டுக்கோட்டையில நாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தவறாம அதை செஞ்சுட்டு வருவோம். முடிஞ்ச வரைக்கும் சக்திகளுக்கு வாட்ஸ்அப் மூலமா ஃபோன் மூலமா இன்ஃபார்ம் பண்ணி குறிப்பிட்ட டயத்துக்கு வர வச்சு அது மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். சப்போஸ் சக்திகள் நிறைய வரலைன்னா கூட நாங்க ஒரு 3-4 பேர் விடாம அதை செஞ்சுட்டே இருந்தோம். சில சமயங்கள்ல அந்த சக்திகளும் வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நான் மட்டும் தனியாவே கூடவே உட்கார்ந்து மன்றத்துல படிச்சுட்டு வந்துருக்கேன். அந்த ஒவ்வொரு முதல் ஞாயிறு பண்ற வழிபாட்டுல அம்மாட்ட இந்த சங்கல்பத்தை நாங்க தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம். அம்மா பட்டுக்கோட்டை மன்றத்துல வார வழிபாடு நல்ல சிறப்பா நடைபெறணும், தொடர்ந்து நடைபெறணும், சக்திகள் அதிக அளவுல வரணும், மன்றம் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சங்கல்பம் வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ அந்த குரு போற்றி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிகிற இது வந்துருச்சு. இப்போ இந்த கரெக்டா அந்த ஒரு வருடம் முடிஞ்ச நிலையில இப்போ கடந்த 2 மாதங்களா பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை மன்றத்துல வார வழிபாடு ரொம்ப சிறப்பா நடைபெறுது. வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடர்ந்து வழிபாடு சிறப்பா நடக்குது. சக்திகளும் வந்து அதிக எண்ணிக்கையில கலந்துக்கிறாங்க. அதாவது இது வந்து அந்த குரு போற்றி படிச்சதுக்காக அம்மாவுக்கு வச்ச சங்கல்பத்துக்கு அம்மா வந்து நடத்தி கொடுத்த ஒரு அற்புதம் தான் இது. அம்மா அந்த வேண்டுதலை ஏற்று அம்மா தான் நடத்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டே போலாம், சக்தி நிறைய இருக்கு, டைம்தான் பத்தாது. கடைசியா ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிற சக்தி. அம்மா வந்து 19/10 ஓங்காரத்துல ஒடுங்கினாங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அந்த நவராத்திரி விழா டைம் அது. பொதுவா நான் வந்து மருவத்தூருக்கு வந்து மாலை போட்டு போவோம் வருஷம். அதை தவிர அம்மா பிறந்த நாளைக்கு போவோம். அதை தவிர ரொம்ப அடிக்கடி வந்து எங்க வீட்டுல அலோவ் பண்றது இல்ல. மருவத்தூர் அம்மா கும்பிடுவாங்க, பண்ணுவாங்க, மாலை போட்டு வருவாங்க. பட் ரொம்ப அதீத ஈடுபாடு கிடையாது. அதனால சும்மா போறது அவங்க விரும்ப மாட்டாங்க. நானும் அம்மா கிட்ட நீங்க தான் உங்க மனசு மாத்தி நீங்க தான் வரவழைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடுறது. அது மாதிரி நவராத்திரிக்கு நான் போனதே இல்லை. கூட்டம் அதிகமா இருக்குன்னு அழைச்சிட்டு போனதே இல்லை. நான் என்னன்னே தெரியல, இந்த நவராத்திரி அந்த எண்ணெய் ஊத்துன அன்னைக்கு அம்மாட்ட ரொம்ப வேணேன். அம்மா அப்ப இது அம்மா அந்த மாதிரி ஆக போகுங்கிறது நமக்கு தெரியாது. நவராத்திரிக்கு வந்தா நல்லா இருக்குமேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு ஏக்கம் அம்மாட்ட வேணேன். சும்மா சாதாரணமா எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், இந்த சண்டே நம்ம போயிட்டு வருவோமா நவராத்திரிக்கு? திருநெல்வேலி வந்து எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க, எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், மருவத்தூர்ல போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மறக்கமா எங்க வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டாருன்னு நினைச்சுதான் நான் கேட்கிறேன். சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க டக்குன்னு சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த 15/10 ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், நவராத்திரி 2வது நாளும் 3வது நாளும் நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்ப. என் பெரிய பையனும் அவனும் நார்மலா வரமாட்டான், அவனும் கிளம்பி வந்துட்டான் அன்னைக்கு மருவத்தூருக்கு. வந்து அன்னைக்கு 15/10 அன்னைக்கு அகண்டத்துக்கு எண்ணெய் ஊத்திட்டு அம்மாவுக்கு பாத பூஜையும் பண்ணணும். பாத பூஜையில லைன்ல நிற்கும் போதே எனக்கு அன்னைக்கு என்னன்னே தெரியல, அம்மா பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மா இந்த வயசுலயும் இப்படி எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்துருக்கியம்மான்னு சொல்லி எனக்கு அம்மாட்ட அன்னைக்கு எதுவுமே வேண்டவே தோணல. இத்தனை வயசுலயும் வந்து எங்களுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி அசையாம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிய, உனக்கு உடல்ல இவ்வளவு ஒரு அசௌகரியம் இருக்கும், எதையும் பொருட்படுத்தாம எங்களுக்காக வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிய அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு ரொம்ப அன்னைக்கு மேலோங்கி இருந்தது. அம்மா வேண்டிட்டு பாத பூஜை நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டோம். கடைசி அன்னைக்கு அம்மா 19/10 அன்னைக்கு ஓங்காரத்துல ஒடுக்கிட்டாங்க. அதாவது அம்மாவோட பெருங்கருணைய பாருங்க. என்னோட வேண்டுதல் வந்து குடும்பத்தோட அம்மாவை கும்பிடணும்னு. அம்மா ஓங்காரத்துல ஒடுக்குறதுக்கு முன்னால என்னைய குடும்பத்தோட வரவழைச்சு எங்களுக்கு தரிசனமும் கொடுத்து அந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா என்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அம்மாவோட கருணையை நினைச்சு ரொம்ப, அது அம்மாக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த அவ்வளவு ஒரு கருணை நம்ம மேல அம்மாவுக்கு, எவ்வளவு ஒரு கருணை இருந்தா. அதுக்கு 2 நாள் முன்னாடி எங்களை நவராத்திரிக்கு நாங்க போனதே இல்லை, எங்களை வரவழைச்சு அவளோட தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்து குடும்பத்தோட எங்களுக்கு தரிசனம் கொடுத்து அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சக்தி அந்த 19/10 அன்னைக்கு அம்மா ஓங்காரத்துல ஒடுங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேள்விப்பட்டோடனே ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தம், ரொம்ப அழுது புலம்பி என்னம்மா பண்ண போறோம் அடுத்து, இப்படி எங்க நெருக்கடி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பிட்டு இருந்தோம். அப்பதான் வாட்ஸ்அப்ல வந்து
அறிவிப்பு சொன்னாங்க. இந்த மாதிரி விடாம குரு போற்றி படிங்க அப்படின்னு சுதாசக்தி போட்டிருந்தாங்க. நான் அது ஒரு நம்பிக்கையை கொடுத்து சரி உட்காந்து அம்மா மேல உட்காந்து ஒரு 54 தடவை அப்படியே உட்காந்து விடாம குரு போற்றி படிச்சேன். அழுதுகிட்டே அம்மா நினைச்சு 54 தடவை படிச்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா மனசுல ஒரு உள்ளிருந்து ஒரு உணர்வு. அதாவது நான் எங்க போயிட்டேன், இவ்வளவு நாள் நீ வெளியில நீ உருவமா பார்த்த, இனிமே நான் உனக்குள்ள உன்னோட ஆன்மாவா நான் இருப்பேன், செவ்வாடு சக்திகள் எல்லாரோட ஆன்மாவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத அம்மா உள்ளுணர்ந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணம் உணர்த்துறாங்க. நான் உனக்குள்ளேயே தான் இருக்கேன், எங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் மனசுல ஒரு தெளிவு, ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. அம்மா அம்மா என்னோட வேண்டல் கூடவே இருக்கணும்னு இப்ப அம்மா கூடவே இருக்காங்க, நமக்குள்ளேயே இருக்காங்க அம்மா. அதனால இந்த நேரம் சக்தி அம்மாவோட இது சொல்லிட்டே போலாம். இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அம்மா பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னோட அனுபவங்களை பகிர்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி, கோமதி சக்தி, ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப பொறுமையா அம்மாவால நீங்க எப்படி எல்லாம் என்னென்ன அனுபவங்கள் உங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சதுல இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம், இடையில உங்களுக்கு ஏற்பட்ட பல உடல்நல கோளாறுகள் எல்லாத்தையும் அம்மாவோட அருளால நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. அதையும் தாண்டி இந்த கோடியர்ச்சனை சமயத்துல நடந்த அற்புதங்கள், அப்புறம் பட்டுக்கோட்டையில சிறப்பான வழிபாடு நடக்கணும்னு நீங்க வச்ச வேண்டுதல்கள், இந்த முதல் வாரம் குரு போற்றி குருவேற்றுதல் அந்த நிகழ்ச்சியில நீங்க வச்சுக்கிட்ட வேண்டுதலோட பலனா உங்க பகுதியில இப்ப நல்ல வழிபாடு நடக்கிறதும், உங்க பையனுக்கு தொலைஞ்ச அந்த பர்ஸ் அந்த மணி பர்ஸ் அவ்வளவு அற்புதமா திரும்ப கிடைச்சது. இது மாதிரி பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க மகனை காப்பாத்துனதுன்னு பல அனுபவங்களை சொன்னீங்க. அதெல்லாம் விட பெரிய அனுபவமா அம்மா ஓங்காரத்துல கலந்த அன்னைக்கு நீங்க தொடர்ந்து 54 முறை குரு போற்றி படிச்சப்போ அம்மா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதிய, மிகப்பெரிய உண்மைய உங்களுக்குள்ள புரிய வச்சிருக்கிறாங்க. எல்லா ஆன்மாக்களுக்குள்ளேயும் அம்மா இருக்கிறாங்க, எங்கேயும் அம்மா போயிடல, நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்ற அந்த உண்மை, அந்த நிம்மதி, அந்த அமைதி கிடைக்கிறது பெரிய விஷயம். அது உங்களுக்கு அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி இது வரைக்கும் நீங்க நவராத்திரிக்கு வந்ததே இல்லை, ஆனா இல்லாத அதிசயமா, எப்பவும் இல்லாத அதிசயமா உங்க வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா கிளம்பி அம்மாவுக்கு அம்மா ஓங்காரத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி கடைசி வாய்ப்பா உங்களுக்கு ஒரு பாத பூஜை குடும்பத்தோட செய்யக்கூடிய அந்த ஒரு பாத பூஜை வாய்ப்பையும் அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் பங்காரம்மா, அருட்பெரும் தெய்வம், தனிப்பெரும் கருணை கொண்ட அந்த பங்காரம்மாவின் அருளால நீங்க வளர்ந்து வந்ததை ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் கேட்கக்கூடிய மற்ற சக்திகளோட மனசுல நிச்சயமா அம்மா மேல பக்தியை பெருக்கெடுக்க வைக்கும்ன்றது உண்மை. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து பங்காரம்மாவின் தன்மலர் திருவடிகளுக்கு கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஓம் சக்தி.